ரொம்ப நல்லா இருந்தது. அது கிராமமா இருந்தாலும் சரி, சிட்டியா இருந்தாலும் நம்மளுக்கு மனுஷங்க நம்ம அந்த மாதிரி அந்த உணர்வுக்கு தானே எல்லா இடத்துலயும் ஒண்ணு. அந்த உணர்வை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அதான் கிட்டத்தட்ட நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், அவங்க சிரிக்கிறப்போ நம்மளால சிரிக்க முடியுது, அவங்க அலறப்போ நம்ம அழ முடியுதுன்னா கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகியிருக்காங்க படத்தில். அந்த சாங் கேட்டாலே நம்மளே அழுதுருவோம். யாரோ இவன் அந்த அவர் கரெக்டாக அரவிந்த் சாமியோட அந்த கண்ணு கலங்குற இடத்துல நம்மளுமே வந்துட்டு அந்த சாங்கையும் மேட்ச் பண்ணி கேட்கும்போது நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ள ஒரு அழுகை வரும்ல, அந்த அழுகை வந்தது. எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது ப்ரோ. எமோஷனல் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நாங்களே உள்ளார உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வந்தோம், நாங்களே அழுதுட்டோம். என் கூட உட்காந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அந்த மாதிரி தான் கனெக்டபிள் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். இந்த படத்தில் வந்து வாடிவாசல் ட்ரெய்லர் எதிர்பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த சீன் அந்த மேட்ச் ஆகுற மாதிரியே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. நான் 10க்கு 10 கொடுப்பேன். எதுவுமே இல்லாமல் ரொம்ப சத்தம் பெருசாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஆத்மார்த்தமாக அந்த படம் பார்க்கலாம். ஃபேமிலி மட்டும் இல்லை, நம்ம ஒய் ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஜென்ரேஷன், அடுத்தது இசட் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. அது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். அது செல்லு மட்டும்தான் அது வாழ்க்கை. இன் எ கிளிக் ஆஃப் எ பட்டன் தே பிரிங் த ஹோல் வேர்ல்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அது முக்கியம் இல்லை. நீ பூனையும் நாயும் கூட நீ செல்லில் தான் விளையாண்டுட்டு இருக்க, அது வேணாம். நீ வந்து நிஜ வாழ்க்கையை வாழு. அந்த சைக்கிளும் அந்த மாடும் கூட இதில் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக சைக்கிளை பார்க்கல, மாடை ஒரு அனிமலாக பார்க்கல, அதை கூட ஒரு கேரக்டராக தான் வில்லேஜ் பீப்புள் பார்க்குறாங்கன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. ஸோ இசட் ஜென்ரேஷன் கூட வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பார்க்குறது மூலமாக நீங்கள் ஒரு 5 மணி நேரம் உங்கள் குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்கு பதில் இந்த ஒரு படத்தை பார்க்க வைங்க, அவங்க கல்ச்சர் புரிஞ்சுக்குவாங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. கார்த்திக்கும் இவரும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. கிராமத்து சைடு அந்த மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. மெய்யழகன் சூப்பராக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டான படம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. டைலாக் ஆகட்டும், அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், நல்லா அழகாக இருந்தது. நல்ல அழகான ஃபீல் குட் படம். சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருந்தது. அது கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு மனுஷங்க நம்ம அந்த மாதிரி அந்த உணர்வுக்கு தானே எல்லா இடத்துலையும் ஒன்று. அந்த உணர்வை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து அவசியம் பாருங்கள். பார்க்கலாமான்னு இல்லை, பாருங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், நல்லா திருப்தியாக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. கார்த்திக் சாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருங்க, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அரவிந்த் சாமி சார் சூப்பராக பண்ணியிருந்தான். எனக்கு பிடிச்சது என்னென்னா கார்த்திக் சாரோட கேரக்டர் தான். காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ரிலேஷனாக, ஒரு ஃபேமிலியாக ஒரு கனெக்ட் ஆச்சு. ஆமாம், அதான் கிட்டத்தட்ட நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ மெலோ ட்ராமா. கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸு. அண்ட் தென் வி ஆர் கனெக்டட் வித் தம். படத்தை பார்த்துட்டோம் வெளியே வந்துட்டோம் அப்படின்லாம் இல்லை. படத்தோட இம்பேக்ட் எனக்கு இன்னமும் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. வி ஆர் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஒய்? பிகாஸ் ஆஃப் தி மெமரிஸ் வாட் இஸ் கேரிட் அவுட் இன் தி மூவி. எடுத்த உடனே அந்த வீட்டை விற்கிற அந்த சீன்லேயே வந்து நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து கனெக்ட் ஆகிடுறோம். அண்ட் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சின்ன வயசில் நம்ம பார்த்த ஜவு மிட்டாய் பர்சன் வந்து நைட்டு போகிறது, ஒரு டைனமோ வச்ச சைக்கிளு, பஸ்ஸில் நம்ம இப்போ கேட்கக்கூடிய பாடல்கள், அப்புறம் அந்த கண்டக்டர்கிட்ட வந்து ஒரு பிரதிபலன் வராமல் ஒரு பாட்டு இந்த கொய்யாப்பழம் அப்படின்னு வச்சுட்டு கேஷுவலாக போகிறது. இங்கே பாருங்கள், நீங்கள் 1 ரூபா கம்மியாக கொடுங்க, எவனும் உங்களை எதுக்கும் ஒத்துக்க மாட்டான் சிட்டியில். அப்படியே ரொம்ப கேஷுவலாக போகிறது. கண்டக்டர் வந்து விசாரிக்கிறது. அரவிந்த் சாமிக்கு தான் யாருன்னே தெரியாமல், தான் ஊர் எந்த இடத்துல இறங்கணும்னு கூட தெரியாமல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. ஜல்லிக்கட்டு விஷயங்கள், ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுங்கிறத மறந்துட்டு நம்ம நிறையா பேர் வந்து அந்த ஜல்லிக்கட்டை விட்டுட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்ட ஆண்டுகளில் அந்த பீப்புளுக்கு இருந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ், அது வந்து ஒரு பெரிய விஷயமா இங்கே டீல் பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ பெரிய பிரமாதமான ஒரு காலை என்ன செய்யுதுன்னா, அந்த சின்ன இடத்துக்குள்ளே அந்த கிரவுண்டுக்குள்ளே அவன் பண்ணி பார்க்குறான். ஏன்னா அங்கே நடக்கலைன்றதை எமோஷ்னலாக வந்து அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது. ஸோ ஒரு விஷயமா, ஈவன் இந்த வாழை இலை சாப்பாடு பாருங்கள், கிராமத்தில் வந்து சாப்பாடை வச்சுட்டு போகிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பாடுகள் வேஸ்ட் ஆகுது, யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. வந்து வைப்பாங்க, சின்ன பையனாக இருந்தால் கூட 450 ரூபா சாப்பாடு, 2500 ரூபா சாப்பாடு 5 ஸ்டாரில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருத்தரும் எமோஷ்னலாகவோ சென்டிமெண்டலாகவோ ஒரு அஃபெக்ஷனாகவோ நம்மளை இன்னும் கொஞ்சம் வைக்கவான்னு கேட்க மாட்டாங்க. அதுதான் இங்கே கமர்ஷியல். பட் அங்கே வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பந்தங்கள், அவரை கூட்டிகிட்டு போய் ஏற்றி விட்டுருவான்னு சொல்கிறது, நாட்டு சக்கரை காப்பி, டீ கடை, அந்த ஓட்டு வீட்டில் இருக்கிற ஒரு சந்தோஷம், அந்த ஒய்ஃபு இன்றைக்கி கல்ச்சர் எங்கேயோ போயிடுச்சு, ரொம்ப மோசமாகிருச்சு. அந்த ஒய்ஃபு வந்து அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது, அந்த குழந்தைக்கு வந்து வந்த ஒரு ரிலேட்டிவோட பேரை வைக்கணும்னு நினைக்கிற அந்த கார்த்தி கேரக்டரு,
எல்லாத்தையும் மீறி இவ ஒரு சாதாரண ஆள் தானப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறப்ப அந்த கிராமத்தில் அந்த கார்த்தி திடீர்னு உட்காந்து பேசுகிறாரு கரிகால சோழன் வரைக்கும் பேசுகிறார், அவரோட விக்ட்ரி வரைக்கும் பேசுகிறார். நம்ம யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்மளை வந்து நிமிர்ந்து நிற்க முடியுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸோ வீரத்தை பேசுகிறாங்க, நம்மளுடைய மெமரிஸ்லாம் நிறையா பேசுகிறாங்க, கிராமத்து வாழ்க்கை. நம்ம வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை இழந்துட்டோம், அதை ஒத்துக்கணும். நம்ம சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி, quest ஃபார் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை ஐடென்டிட்டி, ஐ ஹாவ் அ quest ஃபார் மை ஐடென்டி. நான் யார் அப்படின்றத அரவிந்த் சாமி சொல்கிறாரு. நான் யாருன்னே நீ தான்ப்பா எனக்கு புரிய வச்சுருக்கேன்றாரு. நீங்கள் யாருமே இல்லாத பணத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்க லைஃப் இது. சர்வைவல் தேவை தான், ஆனால் உங்கள் ரூட்ஸை மறந்துடாதீங்க, உங்கள் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க, இங்கே இருக்கிற கமர்ஷியல் கோயில்களுக்காக போயிட்டுருக்காதீங்க. நீங்களும் ஒரு அவர் குலதெய்வம்னு சொல்கிறது ஒரு செங்கல், அந்த செங்கல் மேலே இருக்கிற ஒரு பூ, அங்கே உட்காந்து அவரால் மெடிடேஷன் பண்ண முடியுது. இங்கே நீங்கள் மெடிடேஷன் சொல்லி 10 ஏசியை போட்டு 1 டே காசு வாங்கி உன்னை மெடிடேஷன் பண்ண வைக்கிறான். சிட்டி லைஃப்பும் வில்லேஜ் லைஃப்பும் அவ்வளோ அழகாக அந்த கான்ட்ராஸ்டிங் காமிச்சிருக்காங்க. ஸோ ஹைலி எமோஷ்னல் மெலோ ட்ராமா இட் இஸ். நிறைய கண்கலங்க வைக்கிறாங்க, நிறைய சீன்ஸு, தங்கச்சி சென்டிமெண்ட்டு. அப்புறம் 25 லட்சம் இல்லைன்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி அலையிறப்ப நான் வச்சுருக்கேன் இந்தான்னு சொல்லி கார்த்தி தன்னோட ஏழ்மை நிலைமையிலேருந்து கூட நம்ம செய்யணும்னு நினைக்கிறது. இது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம வந்து கொஞ்சம் கண்கலங்க தான் செய்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது திணிக்கப்பட்ட காமெடி இல்லை, இது அப்படியே கேஷுவலாக வருது. ஃபேமிலி மட்டும் இல்லை, நம்ம ஒய் ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி எக்ஸ் ஜென்ரேஷனு, அடுத்தது இசட் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, அது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். அது செல்லு மட்டும்தான் அது வாழ்க்கை. இன் எ கிளிக் ஆஃப் எ பட்டன் தே பிரிங் த ஹோல் வேர்ல்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அது முக்கியம் இல்லை. நீ பூனையும் நாயும் கூட நீ செல்லில் தான் விளையாண்டுட்டு இருக்க, அது வேணாம். நீ வந்து நிஜ வாழ்க்கையை வாழு. அந்த சைக்கிளும் அந்த மாடும் கூட இதில் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக சைக்கிளை பார்க்கல, மாடை ஒரு அனிமலாக பார்க்கல, அதை கூட ஒரு கேரக்டராக தான் வில்லேஜ் பீப்புள் பார்க்குறாங்கன்றதுக்கு இது ஒரு அத்தாட்சி. ஸோ இசட் ஜென்ரேஷன் கூட வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பார்க்குறது மூலமாக நீங்கள் ஒரு 5 மணி நேரம் உங்கள் குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்கு பதில் இந்த ஒரு படத்தை பார்க்க வைங்க, அவங்க கல்ச்சர் புரிஞ்சுக்குவாங்க. அரவிந்த் சார் அண்ட் கார்த்திக் சாரோட காம்போவில் வந்த மெய்யழகன் மூவி, ஆக்சுவலி மெய்யழகன் அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் உண்மையிலே டைட்டில். தமிழ் மீது அவ்வளோ பற்றான்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையுமே கரெக்டான அந்த ஒரு தமிழையும் கொண்டுட்டு வந்திருந்தாரு. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களை சின்னரிக்கிற மாதிரி பேசின விதங்கள்லாம் சூப்பராக இருந்தது. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டோட தடையாக இருக்கட்டும், வேலு நாச்சியாரை பற்றியும் பேசியிருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியை தாண்டி ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தை வந்து அதாவது மறைமுகமாக மக்களுக்கு புரிய வச்ச விதம்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகுதான்னு சொல்ல முடியாது. 96லேயே ஆல்ரெடி நம்ம இப்போ நிறையா பேர் கெட்டுக்கதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்லலாம் போய் பார்த்தெல்லாம் ஃபீல் பண்ண வச்சாங்களா, அதே மாதிரி இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்துட்டு வரணுங்கிற அளவுக்கு இப்போ இருக்க பசங்களையே உருவாக்கிட்டாருன்னே சொல்லலாம். அவரோட ஆக்டிங் தாண்டி அவரோட அந்த ஸ்லாங்கும் அண்ட் காமெடிஸ் பயங்கர ஒர்க்கட்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் சொல்லணுமா, பேரத்தானடா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அவரோட ரோல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ வரைக்கும் அவரை வந்து ஒரு வில்லனாவோ ஒரு லவ் அந்த மாதிரி இதில் பார்த்துருப்போம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிட்டி பாயை கொண்டு போய் வில்லேஜுக்குள்ளே விட்டு அவர் அங்கங்கே நடக்கிறதெல்லாம் நம்மலாம் கொடுக்குற ரியாக்ஷனை ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது சாங், கமலஹாசன் வாய்ஸில் கேட்ட அந்த ஃபீல் சூப்பராக இருந்தது. அந்த சாங் கேட்டாலே நம்மளே அழுதுருவோம். யாரோ இவன் அந்த அவர் கரெக்டாக அரவிந்த் சாமியோட அந்த கண்ணு கலங்குற இடத்துல நம்மளுமே வந்துட்டு அந்த சாங்கையும் மேட்ச் பண்ணி கேட்கும்போது நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ள ஒரு அழுகை வரும்ல, அந்த அழுகை வந்தது. கடைசி கார்த்தி சார் ஒரு அழுகுவார், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் வந்து வாடிவாசல் ட்ரெய்லர் எதிர்பார்க்குறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த சீன் அந்த மேட்ச் ஆகுற மாதிரியே அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த வீக் வந்து யாரை லீவு போட்டு எங்கேயாவது வெளில போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா நானுமே இப்போ ஊருக்கு போகணுங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. நான் 10க்கு 10 கொடுப்பேன். 3 மணி நேரம் படம். ஆக்சுவலி ஒரு சில இடத்துல வந்து லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்காண்டி அவர் பேசியிருப்பார். ஸோ சிந்தனைன்னு வர இடத்துல லேக் இருக்கும்ல, அந்த லேக் இருக்கும். ஆனால் அதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது லேகாக தெரியாது. படம் ரொம்ப பிடிச்சிருந்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பொறுமையாக பார்த்தா கண்டிப்பாக படம் பிடிக்கும். ஃபஸ்ட் லைன்லேருந்தே உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு பிரேம்குமாரோட 96ஓட இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பயங்கரமாக இருந்தது. அதை ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது.
ரொம்பவே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக ஒரு எமோஷனலாக ஆரம்பித்தாங்க. பட் போக போக கார்த்தி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டுமே இந்த சிரிக்க வச்சது, அழ வச்சது, ஃபீல் பண்ண வச்சது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற அளவுக்கு அவரோட நடிப்பு இருந்தது. அரவிந்த் சாமியோட ஆக்டிங்குமே பிரமாதமாக பண்ணியிருந்தார். அது இல்லாமல் கோவிந்த் வசத்தோட மியூசிக்கு, ஸோ படத்துக்கு பெரும் பலம் தான் அதெல்லாமே. ஆமாம், சின்ன சின்ன விஷயம் கூட ஊரில் இல்லைருந்து வந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக அதை ஞாபகப்படுத்தும். ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. தஞ்சாவூரை இன்னுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இந்த ட்ராவல் பண்ணது நிறைய இடங்களில் பச்சை பசேல்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது படம் பார்க்குறப்போ. அதுவும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி தான் எமோஷன்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் தெரியல பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. அதெல்லாம் ரொம்பவே எப்படின்னு சொல்ல கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம். அது கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது அது வேறு மாதிரி இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், அவங்க சிரிக்கிறப்போ நம்மளால் சிரிக்க முடியுது, அவங்க அழறப்போ நம்ம அழ முடியுதுன்னா கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கார்த்தியோட ஆக்டிங், அரவிந்த் சாமி ஆக்டிங்கும், அப்புறம் ஓவரால் ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண் அவங்க ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. கான்செப்ட் சொல்கிறேன், அப்புறம் வந்து தேட்டரில் படம் பார்க்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான கதை ப்ரோ, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது ப்ரோ. எமோஷனல் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நாங்களே உள்ளார உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் வந்தோம், நாங்களே அழுதுட்டோம். என் கூட உட்காந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. அந்த மாதிரி தான் கனெக்டபிள் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம் ப்ரோ. அவர் இத்தனை படம் பண்ணதுலேயே இதுதான் பெஸ்ட்டு ப்ரோ. பெஸ்ட்டு, அவரோட இண்டஸ்ட்ரி பெஸ்ட்டு ப்ரோ. அவர்லாம் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கம்பேக் தான் ப்ரோ இந்த படம். உண்மையாலுமே கம்பேக் தான் அவருக்கு. ஆமாம், இமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. அந்த 2 பேரோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இவரோட வருத்தம், அவரோடு அந்த ஒரு உற்சாகம், சந்தோஷம் எல்லாம் ரொம்ப நம்மளை நெஞ்சு தொடர மாதிரி ரொம்ப ரியல், இந்த டவுன் டு அர்த்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நல்லா இருந்தது. 2 பேர் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் இருக்கு. ஸ்லோவாக போகுது படம், பட் நமக்கு தெரியல 3 மணி நேரம் போகிறதே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை போர் அடிக்கல இருக்குது ப்ரோ. டைமிங் தான், மற்றபடி அது கூட குறையா தெரியாது. படம் பார்க்குறப்போ ரொம்பவே அது போகிற போக்கில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது பெருசாக தெரியாது. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சத்தம் பெருசாக இல்லாமல் ரொம்ப அமைதியாக ஆத்மார்த்தமாக அந்த படம் பார்க்கலாம். சாங் மெயின், அந்த ரொம்ப சாங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அந்த கமல் சார் ஒரு மெயின் பாட்டு இருக்குது, அது நல்லா இருந்தது. அந்தந்த இடத்துக்கே தப்பில் அது போட்டிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு சாங் மியூசிக்கோ சரி, சாங்கோ சரி, சாங் ஒன்று தான் இருக்குது. அந்த மியூசிக் வேறு மாதிரி இருக்குது ப்ரோ, நல்லாயிருக்கு. இல்லை, ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதை எனக்கு பூர்த்தி பண்ணிட்டாங்க ப்ரோ. ஓகே, ஹாப்பி. ஃபேமிலியோட கன்ஃபார்மாக வந்து தேட்டரில் பார்க்கணும் ப்ரோ இந்த படத்தெலாம். அது எதுவுமே கிடையாது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அந்த மாதிரி தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 96 மாதிரி நல்லா இருக்குது ப்ரோ. அது லவ்னா இது ஃபேமிலி ட்ராமாவாக போகுது. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல்.